குட்டி, பவி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் நிஜமாவே பயந்துட்டேன்பா. எனக்கும் அப்படிதாம்மா இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல அந்த ட்விஸ்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மா, நான் போகும்போது இந்த பேக்ல எல்லா பொருளையும் வச்சது, லிப்டை நிறுத்தி என்னையும் பவியும் தனியா விட்டது எல்லாமே ஹரிசாரும் நீங்களும் போட்ட பிளான் தானே? இல்லையே. அம்மா, உங்களுக்கு பொய் சொல்ல வராது, உண்மையே சொல்லுங்க. நீங்க 2 பேரும் தானே இந்த பிளான பண்ணீங்க? இல்ல குட்டி, ஹரிசார் தான் இந்த பிளான போட்டாரு. நீயும் பவித்ராவும் ஒரே இடத்துல, அதுவும் அந்த லிப்ட்ல இருந்தா 2 பேரும் மனசு விட்டு பேசுவீங்களாம். அவர் தான் சொன்னாரு. அம்மா, நிறுத்தினதெல்லாம் சரிதான். ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியாகி இருந்திருப்பேன்ல. குட்டி, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சஸ்பென்ஸா பண்ணணுமா, அப்பதான் அதுல த்ரில் இருக்குமா அப்படின்னு ஹரிசார் தான் சொன்னாரு. ஆமா, ஏன்னா பவி உன்கிட்ட சாதாரணமா பேச மாட்டாள்ல, அதனாலதான். அப்புறம் உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அதனால உன்கிட்ட எதுவுமே சொல்லல. வர வர நல்லா பேச கத்துக்கிட்டீங்கம்மா. அப்புறம் குட்டி, பவி உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? ஆமா, லிப்ட்ல இருக்கும்போது கொஞ்சம் காத்து கிடைக்குமேனு ஃபேனை போட்டு விட்டேன். தண்ணி, ஆப்பிள் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். வாங்கவே இல்லை. சுத்தமா அவ என்ன கண்டுக்கவே இல்லம்மா. ரொம்ப பிடிவாதமா தான் இன்னும் இருக்கா. அம்மா, அவளோட மனசுல இருக்கிறத அவ வெளியிலே காட்டிக்க மாட்டேங்கிறா. லிப்ட்ல நடந்துகிட்டதை வச்சு பார்த்தா ஜென்மத்துக்கும் அவ என் கூட சேர மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா சந்தோஷ் எந்த தப்புமே பண்ணல. அவ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் சந்தோஷ் தானே எல்லாரும் முன்னாடியும் அப்படியே பளிச்சுன்னு சொன்னாலே. அத பார்த்தா சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேம்மா. அம்மா, அவ மனசுல இன்னும் நான் இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குமா? இல்லைன்னா அவ இப்படி பேசியிருக்க மாட்டா. அம்மா, பிரதீபாவோட தம்பிய போலீஸ்ல மாட்டி கொடுத்து உங்க மேல இருந்த தப்பான எண்ணத்தை அவ உடைச்சிட்டாமா. அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா குட்டி, எல்லாரும் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது நானே என்ன அறியாம கண் கலங்கிட்டேன். எல்லாமே நம்ம பவியால தானே. ஆனா பிரதீபாவோட தம்பி தான் இந்த வேலையை பார்த்தான்னு பவி பிரில்லியண்டா கண்டுபிடிச்சிட்டாமா. உண்மையிலே செம்ம கேர்ள் தாமா பவி. ஆமாண்டா குட்டி. பவி யாரு? இந்த லக்ஷ்மியோட மருமக. அப்படியே செல்ல லட்சுமி. ஆமாடா, செல்ல குட்டி. பவி, இந்தா டீ எடுத்துக்க. ஐயோ என்ன சார், நீங்க போய் டீ போட்டு. நான் சந்தோஷமா இருக்கேன் பவி. இப்ப நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உனக்கு உன் அத்தை மேல இருக்கிற பாசம் இன்னும் குறையலன்னு நல்லா தெரியுது. ஹரி சார், நான் பாசத்தை பார்க்கல, நியாயத்தை தான் பார்த்தேன். நீ நியாயத்தை தான் பார்த்த, ஆனா நான் உங்க 2 பேருக்கும் இடையில பரிமாறுற பாசத்தை மட்டும் தான் பார்த்தேன். பவித்ரா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? பவித்ரா கிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிறதுக்காக தான். என் தம்பி இவ்ளோ கேவலமான வேலையை பாப்பானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். such a useless fellow. இந்த மாதிரி தப்பான விஷயம் எல்லாம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. பவி, ப்ளீஸ், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ அப்படியெல்லாம் என்ன பார்க்காதன்னு ப்ளீஸ். ஏன் பிரதீபா,
நீ சொல்ல சொல்ல எனக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடுது, சொல்லவா? சொல்லு பவித்ரா, என்ன விஷயம்? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு இன்னும் என் மனசுல ரொம்ப வருத்தமா இருக்கு. உன் மனசு எதுக்கு குத்தணும்? தப்பு பண்ணது உன் தம்பி தானே. டெஃபினெட்லி, அதுல என்ன சந்தேகம்? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும்னு சொல்வாங்க. நீ பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த பணத்தை எடுத்தது எல்லாமே நீதான்னு நீயே சொல்ற மாதிரி இருக்கே. பவித்ரா, என்ன? நான் உன் கட்சி பவித்ரா. நீ என்ன பத்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? என்ன கட்சியா? இங்க என்ன அரசியலா பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன உங்க கட்சி ஏன் கட்சின்னு பேசிட்டு இருக்க? ஓ, நான் கட்சின்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. நான் எப்பவுமே உன்னோட சைடு, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்றத சொன்னேன். உன் மேல எனக்கு இருக்கிற அக்கறை மத்தவங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் மேல அக்கறை இருக்குன்னு சொல்ற, அப்புறம் எப்படி சம்பந்தமே இல்லாம உன் தம்பி இந்த மாதிரி வேலை ஒண்ணு பண்ணா? அதுல அவனுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? பவி, சி, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஓகேவா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விட்டு. அத போட்டு மைண்ட்ல போட்டு டார்ச்சர் பண்ணிக்காத, ஓகேவா? நான் வரேன். பிரதிபா, கொஞ்சம் இரு. என்ன அவ்வளவு அவசரம்? இவங்க கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இந்த முறையான பதிலே வரலையே, அதை சொல்லிட்டு போங்க. பவித்ரா தான் ஏதோ புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமான கேள்வியெல்லாம் என்ன பத்தி கேட்டுட்டு இருக்கா. நீங்களுமா இப்படி? என்ன பிரதீபா, இது உனக்கு விளையாட்டா? உன் தம்பிக்கு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா ஆனா இங்க இருக்கிறவங்க யாரோ தான் அவன் கூட இருந்து செய்ய சொன்னாங்கன்னு சொல்றியா? கரெக்ட். இப்பதான் நீ சரியான வழிய புடிச்சிருக்க. உன் தம்பிக்கு இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் சொல்லி இவ்ளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க. என்ன பவித்ரா நீ சொல்ற? அந்த அளவுக்கு அபார்ட்மெண்ட்ல தைரியமானவங்க யார் இருக்க போறாங்க? என்ன பிரதீபா, இவ்ளோ ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ற? அந்த தைரியம் உன்னை தவிர வேற யாருக்கு இருக்க போகுது சொல்லு? பவித்ரா, என்ன பவித்ரா, ப்ளீஸ். அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்க கூட இல்ல. நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத. சந்தேகப்படுறனா? நீதான் பண்ணனு கன்ஃபார்மா சொல்ற, சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க? நீதான் பண்ணேன்னு என்கிட்ட முறையான ஆதாரம் எதுவும் இல்ல, அதனால தப்பிச்சிட்ட. இல்லனா என் நேரத்துக்கு உன் தம்பியோட சேர்ந்து நீயும் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. பவி, இங்க பாரு, நான் உனக்காக, நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக உன் கூடவே இருந்து எவ்வளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன். நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? எதுக்கு கஷ்டப்பட்ட? உனக்கு அவங்கள பழி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு என்ன கேடயமா நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. ஹரி சார், என்ன பேசுறா இந்த பவித்ரா? கொஞ்சம் கூட விவரம் இல்லாம என்னென்னமா பேசிட்டு இருக்காளே. நிறுத்து. இத பாரு, அவங்கள எனக்கு பிடிக்காதுதான். ஏன்னா அவங்க சந்தோஷ் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நியாயம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக மட்டும்தான் அவங்க மேல எனக்கு கோவம். மத்தபடி அவங்க ஒரு ஹியூமன் பீயிங்கா ரொம்ப நல்லவங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்க பாரு, அவங்க உன்ன மாதிரி மத்தவங்களுக்கு பிரச்சனைனா உடனே ஓடி போறவங்க இல்ல, ஓடி போய் ஹெல்ப் பண்றவங்க. உன் தம்பிக்கு கம்பி எண்ணி பழக்கம் இருக்கு, நீயும் அத பழகிக்கணும்னு நினைக்காத. நான் உன்னையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தப்பு பண்ணவங்களை விட தப்பு பண்ணவங்களை தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. இருந்தாலும் நட்ராஜ் அங்கிளுக்கும் கோமதி ஆண்டிக்காகவும் தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். கடைசியா சொல்றேன், அவங்கள பழி வாங்கணும்னு என்ன யூஸ் பண்ணிக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. ஐயோ இல்ல, நான் பழி வாங்கணும்னு ஒண்ணும். போலாம்.
ஹரி சார் நான் தொடச்சிடுறேன். இரு, நான் மாப் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்றேன். இல்ல சார். இருமா. ஆஹா. அம்மா ஆஹா. ஆ, அம்மா பாரு என்னம்மா பேக் பண்றீங்க? அம்மா எனக்கு ஒரு இஞ்சி டீ வேணுமா? இஞ்சி டீ எல்லாம் இப்ப என்னால குடுக்க முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்படியா? எனக்கு கொஞ்சம் கொடுங்க. என்ன தொடக்கூடாது. என்ன? டேய், ஆ, எவ்ளோ பேரை நான் அசிங்கப்படுத்தினாலும் இந்த பவி மட்டும் பாரு, என்னோட மருமக பவி எல்லார் முன்னாடியும் என்ன நிரபராதின்னு எப்படி நிரூபிச்சா பாத்தியா? அதுக்காக தான் என்னோட மருமக பவிக்கு அவளுக்கு பிடிச்ச பாதாம் கேசரி செஞ்சேன். ஓ சரி, நான் கொஞ்சம் டேஸ்ட் பாத்துக்கிறேன். டேஸ்ட் பாத்துக்கிறேன். நோ, இது பவிக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் அவ தான் டேஸ்ட் பண்ணணும்டா. இது பவிக்கு மட்டும்தானா? சரி, அதுக்குள்ள எனக்கு ஒரு இஞ்சி டீயாவது போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க உங்க மருமக கிட்ட. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, நீயே போய் போட்டுக்கோ. அம்மா நானே போட்டுக்கவா? சந்தோஷ். என்னம்மா? என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? அத கேட்டு எனக்கு எப்படி வெக்கி போச்சு தெரியுமா? என்ன சொல்றீங்க தாத்தா? யார சொல்றீங்க? டேய், சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதடா. அவ தான் உன்னை லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்ததும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸை வர வச்சு என்னென்னமோ பண்ணிட்டா. நீ ஆம்பளை பிள்ளை, அவளை சும்மா விடலாமா? ஏதாவது பண்ணிருக்க வேண்டாம்? தாத்தா யாரும் என்ன அவமானப்படுத்தல தாத்தா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், அவ பொம்பளை, அவளே அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்திருக்கா. நீ எதுக்குடா கம்முன்னு இருக்க? லிஃப்ட் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீ என்னடா பண்ணுவ? அது உன் தப்பு இல்லையே. டேய், நீ என் கூட வரியா இல்லையா? அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம்டா. அப்பா என்னப்பா பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இது பாருங்க, மறந்துருங்க. லட்சுமி, உன் சாக்கு போக்கு கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அன்னைக்கே ஏதாவது பண்ணிருப்பேன். போலீஸ் எல்லாரும் இருந்ததுனால சும்மா விட்டேன். ஐயோ அம்மா, தாத்தா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இன்னும் மறுபடியும் பிரச்சனை பண்ணணுமா தாத்தா? இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் பேசாம இருங்க தாத்தா. இங்க பாருடா, யானை குழிக்குள்ள விழுந்தா எறும்பு கூட எட்டி பார்க்குமா. நாம இதை அப்படியே விட்டுட்டு போனோம்னா கடைசியில ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். இங்க பாரு, இப்ப நீ வரப்போறியா இல்ல நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. இது பாருங்க, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சூடா ஒரு இஞ்சி டீ போட்டு தரேன். உட்காருங்கப்பா, உட்காருங்க. நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், இத தொடக்கூடாது சொல்லிட்டேன். இது பவிக்குதான். எடுத்துட்டு வரேன்பா. போங்க தாத்தா, போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, உட்காருங்க. சார் கொடுங்க, நான் தொடக்கிறேன். விடு பவி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், சொன்னா கேளுங்க, நான் தொடச்சுக்கிறேன். ஏய், நீ உடம்பு முடியாம இருக்க, என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன். சார் கொடுங்க. பவித்ராவை வச்சு அந்த லக்ஷ்மியோட மொத்த கதையை முடிக்கலான்னு பிளான் போட்டா திடீர்னு அத்தை பாசம் வந்துருச்சா இவளுக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடும். ஏய் பவி, ஏய் பவித்ரா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தாத்தா, என்ன ஆச்சு? ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து கத்திட்டு இருக்கீங்க? நான் சம்பந்தம் இல்லாம கத்திக்கிட்டு இருக்கனா? இருக்குண்டி, இருக்காதா பின்ன? ஏமாத்தி ஜெயிச்சிட்டு செக்ரட்டரி ஆயிட்டு அந்த திமிர்ல பேசிட்டு இருக்கேன். சார் திரும்பிக்கணும் சார், கொஞ்சம் நான் சொல்றது. கம்முனுடா, உன்கிட்ட நான் பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ தாத்தா, என்ன தாத்தா, யாரு என்ன பண்ணாங்கன்னு இப்ப வந்து கத்திட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. என்னது? யாரும் ஒண்ணும் பண்ணலையா? அப்புறம் செய்யாத தப்புக்கு ஏன் பேரனையா அப்படி பண்ணீங்க? அப்படி என்னதான் ஆச்சு? லிஃப்ட் ப்ராப்ளம்னா அதுக்கு சந்தோஷம் என்ன பண்ணுவான்? அவனை எதுக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தின? நான் யாரையும் அசிங்கப்படுத்தல. இப்ப தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க தாத்தா. என்னது? தேவையில்லாம பேசுறேனா? நீ கம்மன் இருந்தா நான் எதுக்கு பேசுறேன்? அன்னைக்கு வீட்டு பிரச்சனைய அபார்ட்மெண்ட் பிரச்சனையாக்கி
என் மருமகளை செக்ரட்டரி பதவியில இருந்து எல்லாருமா திட்டம் போட்டு தூக்கிட்டீங்க. பிரதீபா, இனிமே நீ என்ன பண்ணாலும் பவித்ரா உன்னை நம்ப மாட்டா. அதனால உனக்கு லக்ஷ்மியும் பவித்ராவும் ஒண்ணுதான். இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது உனக்கு சாதகமாக்க பாரு. நல்ல சான்ஸ் இது, விட்டுறாத. தாத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீ இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருந்தா நீ சொல்றத நான் கேட்கணுமா? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. லிஃப்ட் ப்ராப்ளம்னா சரி பண்ணணும். அதை விட்டுட்டு என் பேரனை பழி வாங்குறீங்க. நான் எப்ப உங்க பேரனை பழி வாங்கினேன்? லிஃப்ட் தான் ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுமே. எல்லாரையும் மாதிரி நீயும் சொன்ன எப்படி? இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நீ தானே? நீ தான் சரி பண்ணணும். தப்ப ஓ மேல வச்சுக்கிட்டு சந்தோஷம் திட்டிட்டு இருக்க. நான் உன்னை சும்மா விட போறதில்லை. அடடா, பெருசு ரொம்ப சூடா இருக்கு போல. இந்த தீல கொஞ்சம் நாம குளிர் காஞ்சிட வேண்டியதுதான். என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? ஐயோ, போச்சே போச்சே. ஐயோ, யாராவது வாங்களே. பவித்ரா சந்தோஷோட தாத்தாவை மாப் ஸ்டிக்கால அடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு தாத்தா? தாத்தா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, கால அடிபட்டிருக்கா, காட்டுங்க. என்னாச்சு பிரதீபா? இங்க பாருங்க, அநியாயமா இருக்கு. அங்க பாருங்க, பவித்ரா சந்தோஷோட தாத்தாவை அடிச்சிட்டா. அவர் கீழே விழுந்தாரு, அடிபட்டுச்சு போல. கடவுளே, ஐயோ, என்ன அநியாயமா இருக்குது. என்னாச்சு? சந்தோஷ், பவித்ரா ஓல்ட் மேன போட்டு அடிச்சிட்டா. சந்தோஷ், ஐயோ, மாப் தாத்தா. ஸ்டிக்கால. என்னாச்சு தாத்தா? காமிங்க, என்ன பாவி பண்ண? கால் அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டாரு. என்னாச்சு தாத்தா? என்னாச்சு? கால்ல தூக்கு சந்தோஷ். என்னாச்சு பவி? பாத்து. என்ன ஏன் சார் சொல்லி இது? இப்ப நேரல சார், சந்தோஷ். தூக்கு ஐயோ, சார். நான் இல்ல. தாத்தா, பாத்து, மெதுவா தாத்தா, மெதுவா. மெதுவா, பாத்து. ஐயோ, தாத்தா, பாத்து. ஐயோ, பத்திரமா. தாத்தா, ஒண்ணு இல்ல தாத்தா, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க, வாங்க. அப்பா, குட்டி, அப்பாக்கு என்ன ஆச்சு? லக்ஷ்மி, பவித்ரா இப்படி பண்ணிட்டா. ஐயோ, பாவம், காலை ஒடிச்சிட்டா நினைக்கிறேன். ஐயோ, சும்மா இருங்க பிரதிபா. ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல லக்ஷ்மி, உண்மைதான். ஓல்மன் பாவம் என்ன எதிரி கேக்குறதுக்குள்ள மாப்ஸ்டிக் காலை எடுத்து போட்டு அடிச்சிட்டா. கால் என்னாச்சுன்னு தெரியல. பாவம், இது. ஐயோ, ஏன் பிரதிபா இப்படி சொல்றீங்க? இது தெரியாம நடந்த ஒரு விபத்து. அதையும் பெருசுபடுத்துறீங்க? சார், தெரியாம நடந்துச்சா? நீங்க வேற சார், நான் தான் அங்க இருந்தனே. வேணும்னே பண்ண சார் அவ. பிரதீபா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ, அம்மா பேசுறதுக்கு டைம்ல தாத்தா கத்திக்கிட்டு இருக்காரு. வாங்க போலாம். சீக்கிரம் வா. தாத்தா, ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்லப்பா, சரியாயிடும். மெல்ல மெதுவா. தாத்தா, கொஞ்சம் இருங்க தாத்தா. அம்மா, கொஞ்சம் பாத்துங்க, நான் போய் காரை எடுத்துட்டு வரேன். சரி குட்டி. சீக்கிரமா எடுத்து வா. அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. பிரதீபா, இவருக்கு என்னாச்சு? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நான் எப்படி சொல்லுவேன்? பவித்ரா இருக்கல, அவளுக்கும் இவருக்கும் ஏதோ சண்டை வந்துச்சு போல. கொஞ்சம் கூட யோசிக்காம மேல கை வச்சிட்டா, அடிச்சிட்டா அவ. என்ன பிரதீபா இப்படி சொல்ற? பவித்ராவை எப்படி பண்ணா? பவித்ரா இப்படி பண்ண மாட்டாளேம்மா. ஏங்க, கண் எதிர்க்க நான் பாத்திருக்கேன். அப்ப நான் போய் சொல்றேனா? ஓகே, இதோ ஹரிசர் கூட தான் அங்க இருந்தாரு, அவரை கேளுங்க. பிரதிபா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு. ஐயோ, லக்ஷ்மி, உண்மையை தான் பேசுறது முதல்ல வாங்க, கார் வந்துச்சு, வாங்க. அப்ப வாங்க, மெதுவா. இது புடிங்க. ஜாக்கிரதை. ச்சே, என்னத்த சொல்றது? இது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஏன் நான் கூட அந்த லக்ஷ்மி கேரக்டர் தான் ஒரு மாதிரி சந்தோஷ் கெட்டவன் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரையும் பத்தி தான் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் இந்த பவித்ரா மிஞ்சிட்டானா பாருங்க. வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம அவர் மேல கைய வச்சிருக்கா. ஐயோ,
அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குப்பா.